அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் வந்து நடிகையை குறித்து ஒரு ஆபாசமான வார்த்தை விட்டுருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவருடைய தொடர் செயல்பாடு என்பது நடிகைகள் அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டாம், பெண்களை அவர் தொடர்ச்சியாக இழிவுபடுத்துகிறார். ஏற்கனவே இலவச திட்டம், தமிழ்நாடு அரசினுடைய இலவச திட்டத்தை அப்போது தேர்தல் வருகிற பொழுது எல்லாருக்கும் ஒரு பெண்ணை கூட இலவசமாக கொடுப்பாங்க என்று பேசியவர் தான் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள். அவர் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காரு. அம்மா அவர்களுடைய தலைமை, செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தலைமையில் அவங்கள பார்க்குறப்ப எல்லாம் காலில் விழுந்தார். அவர் விமானத்தில் பறக்கிறப்போ வழிபட்டார். எங்களுக்கு நாங்கள் பெண்களை உயர்வாக மதிக்கிறோம், எங்கள் கட்சி தான் பெண்ணை தலைமையாக வச்சுருக்கலாம் பேசிய அதிமுகவினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருக்காருங்க. இன்றைக்கி பேசியது சாதாரண பேச்சா? தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய கனவை என்னிடம் சொல்லுங்கள்னு சொன்னார். இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காரு, மாணவர்களுக்கு சொல்லியிருக்காரு, விவசாயிகளுக்கு சொல்லியிருக்காரு, தொழிலாளிகளுக்கு சொல்லியிருக்காரு. மாற்று கருத்து இருக்கா? திமுக விமர்சனம் பண்ணுங்க. இப்படி ஒரு திட்டத்தில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேளுங்க, யாரும் மறுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு கனவு வருது, கனவுல தர முடியுமான்னு இவ்வளவு கொச்சையாக ஒரு பெண்ணை ஒரு அரசியலில் கொண்டு வந்து மையப்படுத்தி இழிவுபடுத்தலாமா? இது என்ன பேச்சு? ஆகவே அதிமுக தலைமை முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள், நான் உண்மையிலே நீங்கள் பெண்களை மதிக்கிறீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தானே இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு அதிமுக. அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே இவ்வளவு பெண்களை பொதுவெளியில் கேலி கிண்டல், ஒரு பாலியல் பொருளாக சித்தரிப்பது எவ்வளவு பொறுமையாக போக முடியும்? ஆகவே இது அநாகரிகமானது, அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு அது. ஆகவே இது தேசிய தேர்தல் ஆணையமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் தலைமை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரே தேர்தலில் நிற்பதற்கான இது மாதிரி தொடர்ந்தால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற ஒரு நடவடிக்கைக்கு வரணும். அதே மாதிரி தேசிய மகளிர் ஆணையம், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு மகளிர் ஆணையம் ஏற்கனவே நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம். அனைத்து இந்திய ஜனநாயக மகாசங்கம் சார்பாக புகார் பண்ணி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. விளக்கம் கொடுங்கன்னுலாம் சொல்லியிருக்காங்க. இவர் போய் விளக்கமே கொடுக்கல. ஆகவே இவர் அடுத்த இடத்துக்கு போயிட்டார். இவருக்கு வர்ற கனவெல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கும்னு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு எப்படிப்பட்ட கனவு வருது? உண்மையிலேயே பெண்களுக்கு பாலின சமத்துவம் வேணும், பெண்கள் பாதுகாப்பு வேணும்னா அதுக்குரிய கருத்தை சொல்லுங்கள். தமிழ்நாடு இவ்வளோ மோசமாக போயிடுச்சுன்னா உங்களுடைய கவலையே இல்லையா? அதில் இது ஏதோ போகிற போக்கில் நீங்கள் ஜோக் மாதிரி அவங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கைதட்டி சிரிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு பொதுவெளியில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி இழிவுபடுத்துகிற பொழுது இதெல்லாம் கரவொலி எழுப்பி மகிழத்தக்க விஷயமா? ஆகவே தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி குடும்பத்தில் கூட பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது ஒரு பெரிய பண்பாகவும் தொடர் நடவடிக்கையாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் பெண்ணை அரசியல் களத்தில் இருந்து இவ்வாறு இழிவுபடுத்துவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இதில் அனைத்து பெண்கள் அமைப்பு, அனைத்து அரசியல் அமைப்புகளும் சார்பாகவும் நம்ம கேட்குறோம். இந்த போக்கு இனி தொடரக்கூடாது. ஆகவே தேர்தல் தலைமை அதிகாரிகளும் இதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். பெண்ணை பற்றி அப்படி பேசக்கூடாது. அப்படி இப்போ மட்டும் இல்லை, ஏற்கனவே பாஜக தலைவர் நயினார் உட்பட தொடர்ந்து சண்முகம் உட்பட ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுனா நடிகைகள் ஒரு பெண்களே குறிப்பிட்டு இப்படி பேசுவது அரசியல் மேடையில் தொடர்ச்சியாக இருக்குது. பாஜக அதிமுக அவர் இன்னைக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஆனால் அன்னைக்கு அவரும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் தான், அதிமுகவினுடைய தலைவராக தான் இருந்தார். அந்த அதிமுகவிலிருந்து வெளியேறி இன்னைக்கு பாஜகவுக்கு. அப்போது அதிமுகவிலிருந்து ஒரு பெண்ணை தலைவராக கொண்ட அதிமுகவிலிருந்து வந்த முன்னாள் தலைவர் தான் நயினார் நாகேந்திரன். அவர் மையமாக வச்சு பேசினார். இவர் அவர்களை வச்சு இது நடிகை அப்படிங்கிறதுக்காக அல்ல. நடிப்புங்கிறது ஒரு தொழில் தானே, அவங்க ஒரு பெண்ணு தானே ரெண்டு பேரும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பெண்ணுங்கிறதுக்காக இல்லை. ஒரு கிராமப்புற விவசாய கூலி பெண் தொழிலாளியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை இழிவுபடுத்துவதற்கு யாருக்கும் உரிமை. அப்போ இவங்களுக்கு பெண் ஆணாதிக்க தன்மையோடு தான் அதிமுகவினுடைய தலைமையாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவங்களுக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு
அல்லது அவங்க பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத கூட இவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஆகவே நயினார் நாகேந்திரனும் அவரையும் வந்து பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை என்பது அவரையும் கண்டிக்கவே இல்லை. நீங்கள் பேசியது தவறு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ யாருமே கண்டிக்கலை. இவரையும் அதிமுக தலைமை திரு எடப்பாடி அவர்கள் கண்டிக்கலை. அப்படின்னா தமிழ்நாட்டில் இவங்க பாட்டுக்கு பெண்களை மையப்படுத்தி பேசிகிட்டே போவாங்களா? ஆகவே இது ஒரு பெரிய அவமானகரமான நடவடிக்கை. ஆகவே அனைத்து இந்திய ஜனநாயக மகாசங்கம், இடதுசாரி கட்சிகள், சிபிஎம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது நிறுத்தப்பட வேண்டும். பெண்களை பொதுவெளியில் அரசியல் களத்தில் இழிவுபடுத்துவது தொடரக்கூடாது என்பதுதான் நம்ம வேண்டுகோள்.